இட்ஸ் டியூஸ்டே ஆஃப்டர்நூன். இன்னைக்கு லஞ்சுக்கு வந்துட்டு முருங்கைக்கீரை சாம்பார் வச்சுட்டு வாழைக்காய் ஃப்ரை தான் வந்துட்டு பண்ண போகிறேன். மோஸ்ட்டாக சாம்பார் வச்சேன் அப்படின்னா எதர் பொட்டேட்டோ ஃப்ரை இல்லைனா வாழைக்காய் ஃப்ரை வந்துட்டு பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு தோட்டத்தில் கொஞ்சம் நிறையவே வாழைக்காய் இருந்ததால் எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு பக்கத்தில் எல்லாருக்குமே கொடுத்துட்டு நாங்களுமே இன்றைக்கி வந்து சமைச்சாச்சு. எங்கள் வீட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டில் ஒன்று இருக்கும். ஸோ எங்கள் வீட்டில் வாழை மரம், தேங்காய் அந்த மாதிரி நிறையா இருக்கும். அதை வந்து ஷேர் பண்ணிப்போம். ஒவ்வொரு வீட்டில் பனை மரம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் போது எல்லாருமே அப்பப்போ ஏதாவது அவங்க வந்து எடுத்தாங்க அப்படின்னா ஷேர் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி தான் இந்த டைமும் வந்துட்டு ஆச்சு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு சாம்பார் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வாழைக்காய் ஃப்ரை, கொஞ்சமாக ரசம் வந்து தம்பிக்காக வச்சுருந்தேன். ஸோ இதெல்லாம் வந்து பண்ணி முடிக்கிறதுக்கே ஒரு 12:30 ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா துணி வந்து மிஷினில் வந்து போட்டிருந்தேன். ஸோ எல்லாத்தையும் வந்து காய வச்சுட்டு லன்ச் டைம் ஆனதுக்கப்புறமா நாங்களுமே சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க போயாச்சு. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. அடுத்த ஒரு லாங் வீடியோ வந்து நாளைக்கு வருது. கண்டிப்பாக அதை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.